மலர்கள் இறை வழிபாட்டில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றன. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பிரியமான மலர்கள் மற்றும் இலைகள் உள்ளன. அந்த குறிப்பிட்ட மலர்களைக் கொண்டு அர்ச்சித்து வழிபடும்போது அற்புதமான பலன்களும் சிறப்பான நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். நீங்கள் ஆன்மீகத்தை நம்புவோர் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் இந்த பதிவிற்கு லைக் செய்து கொள்ளவும் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான கடவுளை கமெண்டில் பதிவிடவும். தெய்வங்களும் உகந்த மலர்களும் ஆணைமுகன் விநாயகர். விநாயகருக்கு மிகவும் உகந்தது அருகம்புல். அருகம்புல்லை கொண்டு விநாயகரை அர்ச்சிக்கும் போது தடைகள் நீங்கி நற்பலன்கள் கிடைக்கும். சிவன். சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானது வில்வம். வில்வ இலைகளை கொண்டு சிவனை அர்ச்சித்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது. இது சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கும். சரஸ்வதி. கல்வி மற்றும் ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதி தேவிக்கு வெண்தாமரை மிகவும் உகந்தது. வெண்தாமரையால் அர்ச்சிப்பது ஞானத்தையும் தெளிவையும் தரும். லட்சுமி. செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமிக்கு செந்தாமரை மிகவும் உகந்தது. செந்தாமரையால் அர்ச்சிப்பது செல்வ வளத்தையும் செழிப்பையும் மேம்படுத்தும். முருகன். முருகப்பெருமானுக்கு செண்பகப்பூ மிகவும் விருப்பமானது. செண்பகப்பூவை கொண்டு முருகனை வழிபடுவது மன அமைதியையும் வெற்றியையும் தரும். நந்தி. சிவபெருமானின் வாகனமான நந்தி. தேவருக்கு நந்தியாவட்டை பூ மிகவும் உகந்தது. விஷ்ணு. மகாவிஷ்ணுவுக்கு துளசி மிகவும் பிரியமானது. துளசி மாலையை அணிவிப்பதும் துளசியால் அர்ச்சிப்பதும் சகல நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் தரும். நவக்கிரகம். நவக்கிரகங்களுக்கு கதம்பம் பல வகை மலர்களின் கலவை உகந்தது. நவக்கிரக தோஷங்கள் நீங்க கதம்ப மலர்களால் அர்ச்சனை செய்வது சிறந்தது. அனுமன். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மிகவும் விருப்பமானது. வெற்றிலை மாலையை அணிவித்து வழிபடுவது தைரியத்தையும் வெற்றியையும் வழங்கும். வழிபாட்டின் பலன்கள் தெய்வங்களுக்கு உகந்த மலர்கள் மற்றும் இலைகளைக் கொண்டு அர்ச்சித்து வழிபடுவது அந்த தெய்வத்தின் அருளை முழுமையாக பெற உதவும். உதாரணமாக, சிவபெருமானின் அருளை பெற விரும்புவோர் வில்வ இலைகளால் அர்ச்சித்து வழிபட வேண்டும். விஷ்ணு மற்றும் அனுமனுக்கு துளசி மாலையை சூட்டி மகிழ வேண்டும். இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பிரியமானவற்றை அறிந்து அவற்றை கொண்டு முறையாக வழிபடும்போது வாழ்க்கையில் வயகம் போற்றும் வாழ்வும் சகல ஐஸ்வர்யங்களும் அமையும் என்பது நம்பிக்கை. இந்த வழிமுறைகள் உங்கள் மனதுக்கு அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் நல்கும்.